ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை ரஷ்யா தொடுத்துள்ளது. 477 ட்ரோன்கள் மற்றும் 60 ஏவுகணைகள் என மொத்தம் 537 வான்வழி ஆயுதங்களை ஒரே நாளில் ஏவியுள்ள ரஷ்யா உக்ரைன் படையினரை விழிபிதுங்க வைத்துள்ளது. கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது கடந்த 2022 பிப்ரவரியில் ரஷ்யா போர் தொடுத்தது. 3 ஆண்டுகளை கடந்தும் இந்த போர் நீட்டித்து வருகிறது. அமெரிக்கா, கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் உதவியுடன் உக்ரைன் அரசு ரஷ்ய படைகளை எதிர்த்து வருகிறது. சமீபத்தில் ரஷ்ய எல்லைக்குள் சென்று உக்ரைன் படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலால் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் பதற்றம் உச்சத்தை எட்டியது. இந்நிலையில் உக்ரைனின் கெர்சன், லிவிவ் மாகாணங்களை குறிவைத்து ரஷ்ய படையினர் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடுத்துள்ளனர். 477 ட்ரோன்கள் மற்றும் 60 ஏவுகணைகள் என மொத்தம் 537 வான்வழி ஆயுதங்களை ஒரே நாளில் ரஷ்யா ஏவி அந்நாட்டு படையினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த தாக்குதலால் உக்ரைனில் உள்ள ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. மேலும் ஏராளமானோர் காயமடைந்ததாகவும் ரஷ்யாவின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலின் போது உக்ரைன் விமானி ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் F-16 போர் விமானம் ஒன்றும் காணாமல் போனதாக உக்ரைனின் கீவ் ராணுவம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் இந்த தாக்குதல் குறித்து உக்ரைன் விமானப்படை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் மொத்தம் 477 ட்ரோன்களும் 60 ஏவுகணைகளும் உக்ரைன் மீது ஏவப்பட்டதாகவும் கடந்த 3 ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய வான் தாக்குதல் இது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ரஷ்யாவின் இந்த மூர்க்கத்தனமான தாக்குதல் குறித்து பேசிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, ரஷ்யா ஈரான் தயாரிப்பான ஷாஹெட் வகை ட்ரோன்கள் எங்களை தாக்கியதாகவும் 60 ஏவுகணைகள் பல்வேறு திசைகளிலிருந்து ஏவப்பட்டதால் இரவு முழுவதும் எச்சரிக்கை அலாரம் ஒலித்துக் கொண்டே இருந்ததாகவும் கூறினார். மேலும் இந்த வாரத்தில் மட்டும் 114 ஏவுகணைகள் மற்றும் 1270 ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உலக நாடுகள் அமைதிக்காக அழைப்பு விடுத்தாலும் புதின் போரை தொடர முடிவு செய்துள்ளார் என்றும் கூறியுள்ளார். ரஷ்யா உக்ரைனின் முன்னணி பகுதிகளை மட்டுமல்லாமல் மேற்கு உக்ரைனிலும் உள்ள பல நகரங்களையும் குறிவைத்து தாக்கியுள்ளது. இதனால் உள்நாட்டிலும் பதற்றம் அதிகரித்துள்ளது. கெர்சன் பகுதியில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் செர்காசி பகுதியில் ஒரு சிறுவன் உள்பட 6 பேர் காயமடைந்துள்ளனர். கார்கிவ் நகரில் மட்டும் 18 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் 13 தனியார் வீடுகள் சேதமடைந்துள்ளன என அங்குள்ள மேயர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் போலந்திலும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. போலந்து மற்றும் அதன் நட்பு நாடுகள் தங்களின் வான்வழி பாதுகாப்பை உறுதி செய்ய தங்கள் விமானங்களை வானில் எழுப்பியதாக தெரிவித்தன. இந்நிலைமை அண்டை நாடுகளுக்கும் போர் பரவக்கூடும் என்ற அச்சத்தை உருவாக்கியுள்ளது. கடந்த 3 வருடங்களாக நீட்டித்து வரும் போருக்கு முடிவை காண செய்யும் எந்தவொரு அமைதி வாய்ப்பையும் இந்த தாக்குதல் நொறுக்கிவிட்டதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். ரஷ்யா தொடர்ந்து உக்ரைனை மிகுந்த அழுத்தத்துடன் தாக்கி வரும் நிலையால் இந்த போர் எப்போது முடியும் என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது.